ராசிகளை சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்ம ராசி 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் உறவினர்களோடு ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளை நீக்குவது, உடலில் ஏற்பட்ட நோயை தீர்ப்பது, மூட்டு வலி, இடுப்பு வலி, சிலருக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கிறதுக்காக செய்யும். அதெல்லாம் சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அண்ணாமலையாரை பிரார்த்தனை செஞ்சுட்டு இன்றைய தினத்தில் மருத்துவமனை செல்லும் போது உடலில் ஏற்பட்ட நோயானது தீர்க்கப்படும். ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அரங்கநாதன மனசுல நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு மையம். ராசிகளை கனி ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் குழந்தைகளின் பொருளாதாரத்தை பெருக்குவது, குழந்தைகளுக்கான சேமிப்பு, இடம் வாங்குவது, மனை வாங்குவது, வீடு கட்டுவது, கல்வி கட்டணம் செலுத்துவது, வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு பண வருவாயை ஈட்டுவது என்று குழந்தைகளின் விஷயத்தில் கவனம் செலுத்தும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். கன்னிராசி என்பர்கள் சென்னை மயிலாப்பூரில் அருள்பாலிக்கூடிய கபாலீஸ்வரர் மனசில் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு மையம். ராசிகளை துலா ராசியை பொறுத்து 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சகோதர வழி உறவுகளில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளை நீக்குவது, அலைந்து திரிந்து அலுவலக ரீதியான பணத்தட்டுப்பாட்டை நீக்குவது, பணம் கடன் வாங்கியாவது மிகப்பெரிய முதலீடு செய்வது என்று வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். துலாம் ராசி என்பர்கள் திருச்சி திருவெரும்பூரில் அருள்பாலிக்கூடிய எறும்பீஸ்வரர் மனசில் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசி 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் கடுமையான முயற்சியால் பல்வேறு பிரச்சனைகளை எளிதாக தீர்க்கும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். விருச்சிக ராசி என்பர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் அருள்பாலிக்கூடிய தானுபுரீஸ்வரர் மனசில் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.